ஹலோ மக்களே, உங்கள் எல்லாரையும் ஆயா வீட்டுக்கு அன்போடு அழைக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஆயா வீட்டில் பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் எங்கள் ஆயாவுடைய பழைய சமையலறை. இந்த சமையலறையில் எங்களுக்கு நிறைய நினைவுகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த சமையலறையில் தான் சமைக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு, ஒரு கொத்து கறிவேப்பிலை, 2 மூடி தேங்காய், உப்பு தேவையான அளவு, 30 போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 10 வரமிளகாவை வதனிக்கு எடுத்து வச்சுருக்கேன், தேவையான அளவு எண்ணெய், 1/2 கிலோ நாட்டுக்கோழி கறி. இப்போது நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சட்டி சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூட கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அது கூட 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வதனிக்கு வச்சிருக்க வரமிளகாயை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையும் மிளகாவும் லைட்டாக மொறுமொறுன்னு வணங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த தேங்காய் துண்டை இது கூட சேர்த்துக்கலாம். அது கூட உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். தேங்காய் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த நாட்டுக்கோழி கறியை உள்ளே சேர்த்துக்கலாம். நாங்கள் இங்கே இளங்கோழிக்கறி எடுத்துகிட்டு வந்ததுனால 1 டம்ளர் தண்ணி தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் எடுத்துகிட்டு வர கறிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை அதிகப்படுத்திக்கலாம். மோஸ்ட்டாக பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு எந்த ஒரு மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி எந்த மசாலாவும் சேர்க்காம ரொம்ப சிம்பிளாக பண்ணாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கறி வாசனைக்கு ரொம்ப நேரமாக ஒரு ஆள் உள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு பாருங்கள். கறி வாசத்துக்கு பூனையே இவ்வளோ பரபரப்பாக இருக்குது. நம்மளும் அதே பரபரப்போடு போய் ஒரு புடி பிடிச்சிடலாம். பூனை இல்லைங்க, கறியை. சிக்கன் வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது நம்ம இறக்கி வச்சிடலாம். பார்க்கும்போது இவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ? நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆயா வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.